Hello Freakos, வணக்கம். This is Navy and welcome to our channel Navy World. Okay Freakos, previous வீடியோல பேக்கப் ரெஸ்டோருங்கிற மெயின் கமாண்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தோம். பேக்கப் ரெஸ்டோர் கமாண்ட் எப்படி ப்ரொசீஜரலாக ஒர்க் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற Freakos எல்லாருமே லாஸ்ட் வீடியோ மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. எப்பவும் போல வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கான்லையும் இருக்கும், மறக்காம பார்த்துக்கோங்க. எப்பவுமே வீடியோட எண்ணில் நம்ம ஒரு போனஸ் கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். பட் இந்த வீடியோ முக்கியமாகவே அந்த போனஸ் கமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை மெயினாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இப்போ பார்க்க போகிற டாபிக் எதை பேஸ் பண்ணினா போர்ட் ஃபார்வர்டிங். இந்த ஏடிபி சீரிஸோட ஹைலைட்டபிள் டாபிக்ஸ்னா இது கூட சொல்லலாம். நம்ம ஒர்க்கிங்ல ஃபெமிலியரா இருக்கவங்களுக்கு போர்ட் ஃபார்வர்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி தெரியாதவங்களுக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதை சொல்லித்தரத்துக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் கொஞ்சம் என்னோட பேர் பண்ணி கொஞ்சம் பாருங்க. பிகாஸ் இது கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் கன்ஃபியூசபிளாக இருக்கும். ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனால ரொம்ப வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ என்னோட கொஞ்சம் பேர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கிங் நாலேஜ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்கான ஐபி நாலேஜும் அண்ட் தென் சில ப்ரோட்டோகால்ஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவுமே பேசிக்காக தேவை கிடையாது. இந்த வீடியோ புரியல, இதில் கண்டென்ட்ஸ் புரியலன்னு நினச்சிக்காதீங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அப்பயும் புரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை பற்றின லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். செல்ஃப் லேர்னிங் இஸ் அ பெஸ்ட் லேர்னிங். ஸோ செல்ஃபாக லேர்ன் பண்ணிங்கன்னா நான் சொல்லித்தரதை விட நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ செல்ஃபாக லேர்ன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நெட்வொர்க்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெட்வொர்க்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பட் அதை ரெக்வஸ்ட் பண்ணுற உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் கேட்டால் கூட சரி, அவருக்காக கூட நாங்கள் வீடியோ போட ரெடியாக இருக்கோம். புது கண்டென்ட்ஸோட புது நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அண்ட் தென் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த நாலேஜை கொடுங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரீக்கோஸ், இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு நாலேஜ் இருந்தால் போதும். ஒன்று ஐபி அட்ரஸ், இன்னொன்று போர்ட் ஃபார்வர்டிங். ஃபர்ஸ்ட் நான் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் போர்ட் ஃபார்வர்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரீக்கோஸ், புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்னு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். நம்ம வீட்டுக்கு டோர் நம்பர் இருக்கிற மாதிரி ஃபோனுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வச்சு நம்ம ஃபோனை இன்டர்நெட்டில் எங்கே வேணால் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஐபி அட்ரஸ். இதில் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று IPv4 அண்ட் தென் IPv6. IPv4 யூஸ் பண்ணுறாங்க, IPv6 யூஸ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப பவர்ஃபுல்லானது எதுனா IPv6. இதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். பிகாஸ் இதில் நிறையா சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இந்த வீடியோ புரிய விடாமல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சொல்லி அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் கொஞ்சம் தான் சொல்லுவேன். இதை பற்றின வீடியோஸ் டீட்டெயிலாக நான் போடுறப்ப அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது போர்ட் ஃபார்வர்டிங்க்கு ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா எப்படின்னா, நம்ம கால் பண்ணுறப்ப சில டைம் வேற ஒரு எண்ணிற்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது, டைவர்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வரும் பார்த்துக்கிங்களா, கால் டைவர்ஷன். அது நம்ம இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கால் பண்ணுறப்ப அவங்களுக்கு வேற ஒரு நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகி போகிறப்ப அதே மாதிரி தான் இதுக்கும். ஒரு டிவைஸ்க்கு போகிற எல்லா ரெக்வஸ்ட்டையுமே இன்னொரு டிவைஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுறது தான் இந்த போர்ட் ஃபார்வர்டிங் நம்ம சொல்கிறோம். இது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி இருக்கும் அண்ட் தென் போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இதில் நான் டிவைஸ்ன்னு சொன்னது எல்லாமே மொபைலாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், அது எதாக வேணா இருக்கலாம். எ டிவைஸ் விச் ஹேஸ் ஆக்சஸ் ஓவர் தி இன்டர்நெட். இந்த போர்ட் ஃபார்வர்டிங் எனேபிளில் பப்ளிக்காக இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு டிவைஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படுது. இதை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டிவைஸ் நேம் தான் ரவுட்டர். நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே கூட போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணலாம். அதுக்கு நமக்கு ஜஸ்ட் தேவை நம்ம பிசிலேயோ லேப்டாப்லேயோ ஏடிபி இன்ஸ்டால் ஆகிருக்கணும். போர்ட் ஃபார்வர்டிங்கிறது இப்போலாம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஒரு டிவைஸோட போர்ட்லேருந்து நம்ம டிவைஸ்க்கு கொண்டு வந்துக்கிறோம். திரும்ப அதுலேயே ரிவர்ஸ் கூட பண்ணலாம். ரிவர்ஸ்னால் நம்ம டிவைஸ்க்கு வரதை திரும்ப அந்த டிவைஸ்க்கு அனுப்பி விடலாம். அதாவது மாற்றி பண்ணலாம். அதுதான் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். நம்ம ரெண்டுத்தையுமே இதில் செக் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம மொபைலில் பண்ணணும்னா நமக்கு மொபைலில் டெர்மெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். டெர்மெக்ஸ்னால் என்னென்னா பேசிக்காக விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கிற மாதிரி, லினக்ஸில் டெர்மினல் இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு ஒரு டெர்மினலோ கமாண்ட் ப்ராம்ப்டோ இருந்திருந்தால் அதை நம்ம இதில் டெர்மெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெர்மெக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்தாலே வந்துடும். ஸோ அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எல்லா டிவைஸ்க்குமே சப்போர்ட்டபுளாக இருக்காது. உங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் ஹையராக இருக்கும் போது மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இல்லைனா சிலதில் அது டிவைஸ்லேயே காட்டாது, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே காட்டாது சர்ச் பண்ணாலுமே. அப்படி இல்லைனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு அன்அஃபிஷியலாக சில சைட்ஸ்லாம் இருக்குது. பியூர் ஏபிகே மாதிரி நிறைய ஏபிகே சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது அல்டர்னேட்டிவ் வேவ் தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குன்னா ப்ளே ஸ்டோர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் டெர்மெக்ஸில் யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பிகாஸ் இதில் வந்து குட்டி குட்டியாக தெரியுது. என்னால் ஜூம் பண்ண முடியல. பண்ணாலுமே அது ரொம்ப ஜூமிங் ஆகிடுது. அதனால் நான் எல்லாத்தையுமே கீழே போடுறேன். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக என்னோட டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏடிபி டிவைசஸ்ன்னு கொடுத்து எப்பயும் போல் செக் பண்ணுறேன். என்னோடது கனெக்ட் ஆயிருக்கு. இந்த டெர்மெக்ஸுங்கிறது லினக்ஸ் மெத்தடாலஜியில் தான் யூஸ் ஆகுது. ஸோ லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. இதில் நான் ஏற்கனவே 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து சூப்பர்னு சொல்லி. டெஸ்ட்லேயும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, சூப்பர்லேயும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. அதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அந்த பர்டிகுலர் டேரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு சிடின்னு சொல்லி அந்த டேரக்டரி நேம் கொடுத்து அதுக்குள்ளே போகிறேன். இப்போது சூப்பர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா .text சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஒரு கண்டென்ட் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போது அந்த ஃபோல்டர் விட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வந்த வாட்டி திரும்ப டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே போன வாட்டி அதுக்குள்ளே டெஸ்டிங் சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபைலை நான் ரீட் பண்ணி காட்டுறேன், எடுத்து காட்டுறேன். அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டேரக்டரி ஃபுல்லாத்தையும் நான் ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா பைத்தானில் இருக்கிற ஒரு மாடியூலை வச்சு நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான் கொடுக்கலாம், இல்லை பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான் கொடுக்கலாம். எல்லா கமாண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் ஜஸ்ட் பைத்தான் டைப் பண்ணிவிட்டு -m கொடுத்து http.server ஸ்பேஸ் கொடுத்து ஒரு போர்ட் நம்பர் கொடுக்கணும். இதில் நம்ம யூஸ் பண்ண போர்ட் நம்பர் என்னென்னா 5002 கொடுத்து என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஹோஸ்ட் ஆகிடும். தென் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் எந்த ஒர்க்குமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமுக்கு வர வேண்டியதான். சிஸ்டமில் வந்து ஏடிபி கமாண்ட்ஸை வச்சு நீங்கள் போர்ட் ஃபார்வர்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏடிபி போர்ட் ஃபார்வர்ட் டிசிபி கொடுக்க போகிற போர்ட் நம்பர் என்னென்னா 6002. ஏன்னா 6னா நம்ம வந்து ஃபைலில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏன் 6 கொடுக்குறோம் நீங்கள் கேட்கலாம். செகண்டாக கொடுக்குற போர்ட் நம்பர் தான் 5002. இதில் ஃபஸ்ட் கொடுக்குற போர்ட் நம்பர் வந்து சிஸ்டத்தோடதும், செகண்டாக கொடுக்குற போர்ட் நம்பர் வந்து மொபைலோடதும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. 602 அப்படின்னு சொல்கிற போர்ட் நம்பரில் நடக்கிற எல்லாமே எனக்கு 502 அப்படிங்கிற போர்ட் நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகணும். எனக்கு அந்த இதில் வந்து எனக்கு வந்து கேப்சர் ஆகணும்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ 602ல் நடக்கிற சிஸ்டமில் நடக்கிற எல்லாமே மொபைலுக்கு போயிடும். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐபி அட்ரஸ் என்னென்னா 127.0.0.1:6002 அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐபி அட்ரஸை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு தெரியும்னா ஸோ நீங்கள் இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ்க்குள்ளே போனதுமே எனக்கு அந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸுமே காட்டுது. ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் டெஸ்ட் ரெண்டுமே காட்டுது. இப்போ நான் சூப்பர்க்குள்ளே போகிறேன். சூப்பர்க்குள்ளே இருக்கிற அந்த .textன்னு சொல்லி அந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் இருக்கிற அதே கண்டென்ட் தான் இதுலையும் இருக்குது. இப்போது அதை அப்படியே நான் உங்களுக்கு மொபைலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மொபைலில் அதை அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த கண்டென்ட் என்ன இருக்குன்னு சொல்லி இது காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி அடுத்து வந்து அந்த டெஸ்ட்னு சொல்லி ஃபோல்டருக்குள்ளே போய் டெஸ்டிங் சொல்லி ஃபோல்டருக்குள்ளே போனாலுமே அதே தான் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைல் தான் இருக்கும். அதே அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. மொபைலில் இருக்கிறது அப்படியே எனக்கு சிஸ்டமில் காட்டுது. ஸோ இப்போ ஃபார்வர்டில் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதை ரீபூட் பண்ணிக்கிறேன். டிவைஸ் ரீபூட் பண்ணுறதுக்கு ஏடிபி ரீபூட் கொடுத்து என்டர் கொடுத்ததுமே ரீபூட் ஆகிடும். ஏடிபி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் ஐபி மொபைல் ஐபின்னு கொடுத்தோம். இப்போ மொபைல் ஐபி சிஸ்டம் ஐபின்னு மாற்றி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதை கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணுறப்ப செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாத் செட் பண்ணிடும். ஸோ அப்படி செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே பைத்தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் ஏபிடி கேட் இன்ஸ்டால் பைத்தான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ண வாட்டி நாங்கள் பண்ணுறதே நீங்களும் பண்ணலாம். இதை விட லினக்ஸ் யூஸருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய சிஸ்டம் ரீபூட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து இப்போது நம்ம இதில் வந்து ஜஸ்ட் பைத்தானை ஹோஸ்ட் பண்ணுறோம். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து அந்த ஏடிபி ரிவர்ஸ் கொடுத்தோம்னா ஏடிபி ரிவர்ஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்காக நமக்கு இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் தேவைப்படுது. ஸோ இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து அதில் பைத்தான் -m http.server போர்ட் நம்பர் வந்து 6002 கொடுக்கணும். தென்
நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கே வந்துட்டு ஏடிபி ரிவர்ஸ் டிசிபி ஃபர்ஸ்ட்டு கொடுத்த ஐபி அட்ரஸ் செகண்டாகவும் செகண்டாக கொடுத்த ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட்டாகவும் கொடுக்கணும். அதாவது 5002 தென் 6002ன்னு கொடுக்கணும். இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகிடும். தென் 502ல் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ அப்படியே உங்கள் மொபைல் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதே மாதிரியே 172.0.0.1 கொடுத்து போர்ட் நம்பர் வந்து 5002 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5002ல் வந்து உங்கள் பிசியில் இருக்கிறத காட்டும். நான் இந்த பிசியில் வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் இதில் காட்டுது. பட் இந்த மொபைல் ப்ரௌசரால் அதை ரீட் பண்ண முடியல. ஸோ இது லைட் வெர்ஷனாக இருக்கனால இதெல்லாம் ரீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அந்த டெக்ஸ்ட் ஃபைலை. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறப்ப உங்களதில் வந்து ரீட் ஆகலாம். இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நான் லூப் பேக் ஐபி அட்ரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லூப் பேக் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னா நம்ம சிஸ்டத்தையே நம்ம மொபைலையே தன்னைத்தானே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறது தான் லூப் பேக் ஐபி அட்ரஸ். எத்தனை டைம் அது லோட் ஆனாலுமே அந்த சிஸ்டத்தையே ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் இதுதான் லூப் பேக் ஐபி அட்ரஸ் தான். பட் அதில் போர்ட் நம்பர் மட்டும் வேறு இருக்கும். 8080 அப்படிங்கிற ஒரு போர்ட் நம்பரில் இருக்கும் லோக்கல் ஹோஸ்ட்டு. பட் இந்த ஹோஸ்ட் இல்லை ஐபி அட்ரஸ் மட்டும் ஒரே ஐபி அட்ரஸ், பட் போர்ட் நம்பர் மட்டும் வேறு வருது. இதோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர் என்னென்னா, நம்ம லூப் பேக் ஐபி அட்ரஸ் கொடுத்து தென் போர்ட் நம்பர் 5002 கொடுத்த உடனே அது ரிவர்ஸில் ஒர்க் ஆகிறதுனால அந்த ஐபி அட்ரஸ் வந்து 602க்கு தான் போகும். பட் ஏடிபி என்ன பண்ணுன்னா அதை ரீடைரக்ட் பண்ணி நமக்கு 5002க்கு வர வைக்கும். ஒவ்வொரு டிவைஸுக்கும் 65,535 போர்ட் இருக்கும். அதில் எல்லா போர்ட்டுமே யூஸ் பண்ணுற போர்ட்டாக இருக்காது. சிலது வந்து ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணுறதா இருக்கும். அதாவது டிசிபி, ஹெச்டிடிபி இந்த மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. மித்த எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் யூசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி ஒரு ஐபியை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஐபி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போர்ட் ஃபார்வர்டிங் ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்கிற டிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே பர்ப்சூட், ஜாப்ராக்ஸி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேருக்கு ரீடைரக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து உங்கள் டிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். சூட், ஜாப்ராக்ஸி இந்த மாதிரி விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான கூட வீடியோ கூட நாங்கள் போட ரெடியாக இருக்கோம். அப்புறம் எப்பவும் போல் ஒரு முக்கியமான விஷயம், இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். வி ஆர் நாட் என்கரேஜிங் அண்ட் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் இல்லீகல் ஆக்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஏடிபி ஆக்டிவிட்டி மேனேஜர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும். ஸோ டூ ப்ராக்டிஸ் மேக் அ ஹேக்கர் பட் தாட் மேக் அ எத்திக்கல் ஹேக்கர். Meet you in the next video. Bye bye, freakers.